நீங்கள் மாடு வளர்க்குறதுலாம் தப்பு இல்லைங்க. அந்த மாடு அந்த எண்ணெய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இது பார்க்குறதுக்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது எவ்வளோ டைட்டாக முடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? கத்தி எங்கேயும் கிடைக்கல. அதனால நான் ஆசா பிளேட் வாங்கிட்டு வந்தேன். நான் இப்போ போயிட்டு இது நானே பார்க்கணும்னா இன்னும் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த கால் உடஞ்சி அது ஃபுல்லாக இதுவாகிட்டு ரத்தமே நின்றுட்டுருக்கு. ரத்தம் எறும்போடு ஃபுல்லாக முடிச்சிருக்கு. அந்த மாடு பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது. அது ஃபுல்லாக கண்ணில் தண்ணி வேறு வந்துருக்கு. அது பார்க்கும்போது எனக்கே அலறுது. இந்த மாட்டு ஓனர் மட்டும் அங்கே இல்லைங்க. இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியுது. அதே இடத்துல அவங்கள இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தா இன்னும் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாடு பாவங்க, அதுவே எப்படி படுத்துருக்கு பாருங்க. ஏன்னா அதை கட் கூட பண்ண முடியல. ஃபுல்லாக எறும்பு வேறு ஃபுல்லாக முடிச்சிருக்குது. அந்த எலும்புக்கு தனியாக வந்துருச்சு. அந்த ஃபுல்லாக வேலி மாதிரி இருக்கு பாருங்க. அந்த கயிறு ஃபுல்லாக சுற்றி அது எனக்கு கட் பண்ணுறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. அது மாடு பார்த்தாலே எனக்கே அளவு வந்துடுச்சு. அது என்னால் விட்டுட்டும் போக முடியல. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கேட்கலாம் கமெண்ட்டில், இதையும் நீங்கள் வீடியோ எடுத்து போட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கோசம் போடுறீங்களா அப்படின்னு. இல்லைங்க, இது பார்க்குற சில பேருக்காச்சும் தெரியணும் இந்த மாதிரிலாம் நடக்கும், நம்ம மாடு கேர்லெஸ்ஸாக கட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, கொஞ்சம் பார்த்துக்குங்க. எல்லாமே வைரல் ஆகிறதுக்கோசம் வீடியோ ஃபேமஸ் ஆகிறதுக்கோசம் போடுறோன்னு இல்லை. அதுக்காக நான் எல்லா மாடு வச்சுருக்கவங்களையும் நான் சொல்ல மாட்டேன். சில பேர் பண்ணுற தப்பால் அந்த மாடு அவங்கள தானே எல்லாமே நம்பிட்டு இருக்கோம். நான் அங்கே போகும்போது அந்த மாடு என்னை பார்த்த விதமே வேறு. அது அவ்வளோ நேரம் அவங்க ஓனர் வருவாங்கன்னு தானே அது எதிர்பார்த்துருந்துருக்கும். நம்மளை யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்ற ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அதை பார்க்கும்போது. அந்த இடத்துல நம்மள மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு அது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கும், என்ன நடந்திருக்கும். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் பண்ணிட்டேன். அது விட்டுட்டு வர முடியாது. பாருங்கள், அது பண்ணுறதெல்லாம் பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது என்னால் கட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது இந்த இடத்துல எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கும். அது வேறு இல்லாமல் அந்த எலும்புக்குள்ளார ஃபுல்லாக அந்த எறும்புங்களாம் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கு. அது எவ்வளோ நேரம்னு எனக்கு தெரியல. நான் போனது ஒரு 11:30 மணி போல் இருக்கும் காலையில். அதுக்கு முன்னால் வேறு லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது நைட்டு ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரத்தம் இது வெளியே வந்ததுக்கான தடயம் கூட இல்லை. அது பாருங்கள், அந்த மாட்டோட யாராச்சும் பார்த்தீங்கன்னா பேச்சு உங்களுக்கு புரியட்டும். இது வந்துடும். இந்த மாட்டை அங்கேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுட்டு அது ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு சரி போயிட்டு ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். போயிட்டு ரிட்டன் பார்த்தா அந்த மாடு அங்கே இல்லை. அது அந்த மாட்டு ஓனர் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது யாருன்னு எனக்கு இப்போ வர தெரியலைங்க. நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தனியாக வந்துருச்சு கால் சுத்தமாக. என்ன முடிஞ்சு ஒரு பேண்டேஜ், கிரிப் பேண்டேஜ் போட்டு சுற்றி இன்ஜெக்ஷன் மட்டும் ஊற்றி விட்டோம். ஏதோ என்னால் முடிஞ்சது அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டேங்க.